கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 29:14. நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஐசாயா 29:14. I will astound these people with wonder upon wonder. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு இன்று நமக்கு ஒரு அதிசயத்தை செய்வதாக வாக்களித்திருக்கிறார். இந்த வசனத்தை அடிக்கடி அறிக்கை செய்து கொண்டே இருப்போம். இந்த புதிய வருடத்தின் 5வது மாதத்திலே நுழைந்திருக்கிற நாம் கர்த்தர் செய்யும் அதிசயத்தை ஜெபத்தோடு எதிர்பார்த்து காத்திருப்போம். அது நம்முடைய வாழ்வின் தேவையாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்வின் ஆசீர்வாதமாக காணப்படலாம். கர்த்தர் தாம் சொன்னபடியே நமக்கு செய்வார். ஆண்டவர் மீது முழு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நாம் வைப்போம். இஸ்ரவேல் ஜனங்களை கானான் நாட்டிற்குள் செல்வதற்குள் எவ்வளவு அற்புதங்களை அதிசயங்களை செய்து கர்த்தர் வழிநடத்தினார் என்பதை நாம் அறிவோம் அல்லவா? அதை போல நமக்கும் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நாம் எதிர்பார்க்கும் ஆசீர்வாதமான வாழ்விற்குள் கர்த்தர் கடந்து வரச் செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமன். அற்புதம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆன்லைன் மோசடிகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இப்படியாய் அடுத்தவர் பணத்தை கொள்ளையடிக்கும் கும்பல்கள் பிடிபட கிருபை கொடுங்க. மனந்திரும்ப கிருபையின் தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நவீன புகைப்பட மோசடிகள் தொடர்வதை நினைத்து வேதனைப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம். புகைப்படத்தை தொட்டால் எங்கள் பேங்க் கணக்கிலிருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டு விடும் என்று கெட்ட செய்திகள் எங்களை வேதனைப்படுத்துகிறது அல்லவா? தேவனே, நீர் இரக்கம் காட்டுவீராக. இப்படிப்பட்ட கொடிய ஜனங்களிடமிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும். நாங்கள் உழைத்து சம்பாதிக்கிற பணத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்த தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்களுடைய நாட்டில் மட்டுமல்ல, பல வெளிநாடுகளிலிருந்து இது போன்ற கொள்ளை சம்பவங்களை தொடர்கிற மக்கள் உணர்ந்து மனந்திரும்ப என்னை பார்க்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு, அவருக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று அறிந்து இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு ஒழிக்க தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்யும். மக்கள் விழிப்புடன் காணப்பட உதவும். மக்களை, அவருடைய பணத்தை பாதுகாத்திருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.